The advanced industrial landscape of Tamil Nadu is a model of all-round growth. Pick any sector and you'll find our name topping the list. Tamil Nadu is among the top 10 automobile hubs in the world. Take electronics, heavy engineering, textiles, or footwear. We are global leaders in each sector. போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. என்னன்னா நீங்க இப்படி இருந்தீங்க, எப்படி லப்பர் பந்தில் இப்படி ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிறது இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். நிறைய பேர் சொன்னாங்க லப்பர் பந்தில் வந்து என்னன்னா ஏன் நீங்க நெகட்டிவ் கேரக்டர் பண்ணீங்க, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனை பார்த்து நாங்க பயப்படுறோமா? அப்போ என்ட்ரி போடு. ஜாலியாக இருந்த டைம் அப்படின்னா அது என்ன டைம்? அது என்னோட காலேஜ் டைம். இன்னைக்கு கிளாஸ் போகணுமாடா அப்படின்னு கேட்டால் 10 பேர் பங்க் பண்ணுவாங்க. ஓ அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸு. ஓ ஸோ ஃபைனல் செமஸ்டர் அட்டண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 10 நாள் தான் கிளாஸ் போயிருந்திருக்கேன். இல்லை அவ்வளோதான், கிளம்பு, உனக்கு ரிப்பீட் தான். அதை ப்ளீஸ் அதன் ஒரு சம்பவம் நம்மளோட செட்டில். டைனி ஹோப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம், எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு பயங்கர க்ரஷ் மேம் நான் அப்படின்னு. ஓ ரியலி? வாட்ச் லிஸ்ட்ல என்னென்ன கிரைட்டீரியா இருக்குன்னு எதிர்பார்ப்பீங்க? பாதல் லோக் மாதிரி வெப் சீரிஸ், ஸ்குவிட் கேம் மாதிரி வெப் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே எழுதுறாங்க. ஸோ அதனால் நான் ரைட்டர் யார் அப்படிங்கிறத ஜெர்னியாக ட்ராவல் பண்ணுறேன். காமெடி படம் எடுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க லைஃப் உள்ளே சீரியஸ் படம் எடுக்கிறாங்கல்ல, அவங்க உண்மையாக காமெடி. ஏன் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன்னா சீரியஸான உள்ளுக்குள்ளே சீரியஸாக அதை. ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கீரன் ஸ்டுடியோ. நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன் நம்மளோட வல்லான் படத்தினுடைய டீம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம். 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 யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். இந்த ரவுண்ட் தான் இப்போ நம்ம விளையாட போகிறோம் உங்ககிட்ட. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். நான் அதெல்லாம் சொல்கிறேன், ஜஸ்ட் உங்களை பற்றி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை பற்றி தான். ஜஸ்ட் நீங்கள் விஷ் ஷேர்னா என்ன வேணால் சொல்லலாம். அது ஒரு காலடா தம்பி, ஜாலியாக வாழ்க்கையில் எந்த பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக இருந்த டைம் அப்படின்னா அது என்ன டைம்? அது என்னோட காலேஜ் டைம். ஓகே ஓகே. ஏன்னா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு திரும்பி பார்த்தா யாருமே இல்லை, எல்லாம் 2 குழந்தைங்களோட இருக்கானுங்க. அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி 10 பசங்க இருப்பானுங்க. மச்சான் நாங்கள் ஒரே ரூமில் இருப்போம் பேச்சுலர்ஸாக. அப்போ வந்து யாராவது ஒருத்தன் மச்சான் இன்னைக்கு கிளாஸ் போகணுமாடா அப்படின்னு கேட்டால் 10 பேர் பங்க் பண்ணுவானுங்க. ஓ அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸு. ஓ அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். ஒரு வேலை அடுத்த வேலை சாப்பாடு இல்லைன்னா கூட கவலை இருக்காது. ஏதோ ஒன்று போய் நைட்லாம் பசிக்குதுன்னா போய் எங்கேயாவது போய் ஒரு சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் திருச்சியில் போயிட்டு ஒரு பன்னு வாங்கி சாப்பிட்டு வருவோம். ஸோ எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஜாலியான ஒரு லைஃப்னா அது அடுத்த கொஸ்டின் அதே தான். இப்படி ஒரு சம்பவம்லாம் நீலாம் எதிர்பார்த்துக்கவே மாட்டடா தம்பி அப்படிங்கிற ஒரு சம்பவம் உங்கள் காலேஜ் டைமில்? இல்லை, எப்பயுமே என்னென்னா நான் வந்து இந்த யூஸ்வலி இந்த கல்ச்சுரலில் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அட்டண்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஃபைனல் செமஸ்டர் எனக்கு வந்து அட்டண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 10 நாள் தான் கிளாஸ் போயிருந்திருக்கேன். 10 நாள் தான் கிளாஸே போயிருந்தேன். ஸோ வந்து 6 மாதம் செம் இருக்குமே ஒரு மினிமம்னா கூட 6 நாள் 180 நாள். அது லாஸ்ட் செமஸ்டர் சொல்கிறேன். லாஸ்ட் செமஸ்டர் வந்து ஒரு பர்டிகுலர் இருக்கனால 10 நாள் தான் போயிருக்கேன். அப்போ நான் வந்து சார்ட்ட போய் கேம் சார் நான் எனக்காக போகல, காலேஜ்க்காக தானே. நிஜமா ஆக்சுவலாக நான் ட்ராஃபி நான் இருந்த டைமில் நான் வந்து அந்த கல்ச்சுரல் செக்ரட்டரி. அப்போ ஓகே ஓகே ஓகே. ஸோ நாங்கள் எங்கே போனாலும் ட்ராஃபி வின் பண்ணிட்டு வருவோம். பட் ஆனால் எனக்கு அரியர் நான் எப்படி பார்த்தா அந்த காலேஜ் நிர்வாகம் தான் உங்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்கணும். இல்லை எனக்கு வந்து என்னன்னா இத்தனைக்கும் அரியரும் கிடையாது, எல்லாமே 75+ தான் வாங்கியிருப்பேன். திரும்பி டிஸ்டிங்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல என் பசங்க எனக்கு சொல்லி தந்துருவானுங்க. இப்போ எனக்கு என்னன்னா யாரா அந்த பையன், டிஎஸ்கே தான் அந்த பையன், அதுதான் எனக்கு தோணுது. அந்த டைம்ல என் ஃபாதர் நிற்க வச்சு ஒரு கேள்வி கேட்டார். அதுதான் எனக்கு வந்து ஒரு காலேஜ் டைம்ல மறக்க முடியாதது. நீ எதுக்கு நீ வந்து இப்படி இப்போ படிக்க தானே வந்து நீனு அப்படின்னு. இல்லை ஃபாதர், அவன் ஃபாதர் எனக்கு அவர் கிறிஸ்டின் இன்ஸ்டியூட்டில் படித்தேன். ஃபாதர் இல்லை ஃபாதர் இல்லை அவ்வளோதான், கிளம்பு, உனக்கு ரிப்பீட் தான். ஃபாதர் ப்ளீஸ் ஃபாதர். நான் முட்டி போட்டு மன்றாடிட்டேன். ஃபாதர் என்ன ப்ளஸ் பண்ணுங்க ஃபாதர். அந்த லெவலுக்கு போயிடுச்சு. அப்புறம் போய் தொலை, இது உனக்கு ஒரு சான்ஸ், சரி காலேஜ்க்காக ஏதோ பண்ணியிருக்கேன்னு சொல்லி. சூப்பர். ஓகே, மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் செட் அப்படின்னா ஒரு சம்பவம் நம்மளோட செட்டில் வல்லானில் நடந்துச்சுங்க, இது உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னா அது என்ன சம்பவமாக இருக்கும்? டைனி ஹோப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அதனால சேம் பல்ப் எரியுது முதல்ல. ஏன் அப்படின்னா இல்லை எனக்கு தடம் மாதிரியான மூவி ஆகட்டும், அதில் எல்லாமே எனக்கு ஒரு செம்மையாக பிடிச்ச. நான் உங்கள்கிட்ட அன்றைக்கி ஃபஸ்ட்டு மீட்டப்போ உங்களை தான் சொன்னேன். நான் உங்கள்கிட்ட மேம் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு பயங்கர க்ரஷ் மேம் நான் அப்படின்னு. ஓ ரியலி? ஓகே தேங்க்யூ. அவ்வளோதான். நாங்கள் பரவாயில்ல, ஷால் ஐ டேக் ஒன் ஃபோட்டோ மேம்? ஏன் ஓகே அப்படி எடுத்து இன்ஸ்டாவில் வந்து ஸ்டோரி போட்டேன். மை நியூ க்ரஷ், சரி மை க்ரஷ் அப்படின்னு போட்டு அவனை டேக் பண்ணி போட்டேன். ஏன்னா க்ரஷ் நிறைய அதிகம் இல்லை எப்போவே. இப்போ சுந்தர்சி சார் வந்து அதான் நான் நிறைய இடங்களில் அவரை சொல்கிறதுக்கான இப்போ சார் பிரதர் சொன்ன மாதிரி ரொம்ப இயல்பாக இருப்பார் எல்லார்ட்டையும்.
நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட அணுகிறதுக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு பெரிய இயக்குனர், ஒரு பெரிய ஆக்டர், அவரை நம்ம எப்படி அணுகிறது, ஒருத்தவங்கள்ட்ட பக்கத்தில் போய் பேசினா எப்படி எடுத்துப்பாங்க, டிஸ்டர்ப் ஆகிடுமான்னு. ஆனால் அவர் அதை பிரேக் பண்ணார். வந்து ஃபஸ்ட்டு ஷாட்டில் என்னை பார்த்த உடனேயுமே பிரதர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, சார் டிஎஸ்கே சார், இவர் தான் சார் இந்த ரபின் கேரக்டர் பண்ணுறாருன்னே பார்த்தோன்னே, டிஎஸ்கே எழுதிருக்கீங்க, பயங்கர ஃபேன் பண்ணானே அப்படின்னு எனக்கு அப்படியே அள்ளிட்டு தாங்கலை. எனக்கு நான் அவங்களோட ஷோஸ்லாம் பார்த்துருக்கேன், நான் அவங்களோட பயங்கர ஒர்க்குங்க, படம் கூட பண்ணிடலாம், இதெல்லாம் காமெடிலாம் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட இருக்க ப்ளஸ் இருக்குல்ல, அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே கொண்டு வந்தார். எனக்கு அதில் அந்த இடத்துல இருந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவரோட நம்ம ஜாலியாக பேசுவோம்ல, பயந்து இல்லாமல் நம்ம சார் தானே அப்படின்ற மாதிரியான ஒரு ஜோன் வந்தது. ஆக்சுவலாக வித் பெர்மிஷன் லைக் நீங்கள் இது சொல்லணும்னு இப்போ சார் கேட்டதுனால நான் சொல்கிறேன். லைக் அந்த ஸ்கிரிப்டில் எப்படி மேக் பண்ணுறீங்க? நான் என்னன்னா அந்த மார்வாடி கேரக்டர்லாம் சவுகார் ரூட்டடாக இருக்கும், டிப்பிக்கலாக அப்படி தான் இருப்பாங்க. அதை அவ்வளோ அப்சர்வ் பண்ணிட்டு ப்ரெசென்ட் பண்ணுறது, அதுக்குள்ளே ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு ஸ்கிட்டு, இது எப்படி மேக் பண்ணுறீங்க? ஹவு லாங் இட் டேக் ஃபார் ஒன் ஸ்கிரிப்ட்? ஆமாம், ஒரு 2.5 days எடுத்து போனாங்க ஒரு ஸ்கிரிப்ட் முடிக்கிறதுக்கு. இப்போ ஒரு கலக்கப்போதியார் மாதிரி, ஏன்னா நாங்கள் கலக்கப்போதியார் 7ம் நானும் அசாரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவோம். கலக்கப்போதியார் 7 அண்ட் கலக்கப்போதியார் சாம்பியன்ஸ் 3 2 பேரும் 1-2 ஒர்க் பண்ணோம். ஸோ ஒரு டெஃபினட்டாக 2 days எடுக்கும். ஒரு அவுட்லைன் ஃபஸ்ட்டு எடுத்துருவோம், ஒரு இதான் நம்ம ஒரு கதை எடுத்துருவோம். அந்த கதை இப்போ நீங்கள் இதே இந்த சவுகார்பேட் சொன்னனால சொல்கிறேன். இப்போ யூஸ்வலி இந்த மாதிரி ஒரு சண்டைன்னு ஒன்று எல்லா இடத்துலையும் பார்ப்போம்ல. ஸோ அதில் 2 கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கேரக்டராக இருந்ததுன்னா அதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இப்போ 2மே தமிழ் பேசுகிற ஒரு ஆள் அடிச்சுக்கிறாங்கன்றதை தாண்டி, ஒரு தமிழ் பேசுகிற ஆள், ஒரு ஹிந்தி பேசுகிற ஒரு அது சொல்ல முடியுமான்னு தெரில எனக்கு, ஒரு ஹிந்தி பேசுகிற ஒரு லேடியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி பேசிப்பாங்க? நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஃபஸ்ட்டு அசார் தான் அந்த கேரக்டர் பண்ணுறதா இருந்தது. ஓ அப்படியா? ஏன்னா அந்த கேரக்டர் பண்ணால் அவன் அப்படியே இருப்பான். ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் அதை பண்ணால் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்படி ஒருத்தவங்க எப்படி வந்து அந்த கேரக்டரில் வர முடியும் அப்படின்னு. ஸோ அப்படி தான் நாங்கள் எழுதுவோம். ஒரு பவுண்டடாக வச்சுருக்கோம். நானே நிறைய வச்சுருக்கேன், கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 3 கிலோவுக்கு ஸ்கிரிப்ட் பேப்பரே வச்சுருக்கேன். அப்போ டிரெக்ஷன்லாம் ஐடியா இருக்குது முதல்ல நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இல்லை? ஆமாம், அதுக்கான கற்றுக்கிற சூழ்நிலை மட்டும் இப்போ இன்னும் கிடைக்கல. பட் ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எனக்கு டைரக்டர் ஆகணுன்றது ஒரு பெரிய ஆசை அந்த டைமில். ஆனால் இவங்களெல்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு அதுக்கு நம்ம நடிச்சிடலாம், இனி கொஞ்சம் இல்லை நடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது வந்து பெரிய வேலை பிரதர். இது வந்து அந்த 24 கிராஃப்டையும் 24 தானே பிரதர் கரெக்டாக? ஆமாம் 24 தானே. அந்த கிராஃப்டெல்லாம் பார்க்குறதுலாம் சாதாரண விஷயம் இல்லைல்ல. ஸோ மேபி ஃப்யூச்சரில் அதுக்கான கற்றுக்கிட்டு அதை கரெக்டான முறையில். வாழ்த்துக்கள் நாயன், பெரிய விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட வாழ்த்துக்கள். டிரெக்டரேட்டை போவோம். அண்ணா ரெடியாக இருக்கீங்களா? டக் 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 நோய் உங்ககிட்ட அதிக கேள்விகள் இருக்குது. 10 கேள்விகளோட நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? கௌன் பனேகா கரோர்பதி, உங்களுக்கான முதல் கேள்வி. கேன் யூ ரெக்கமெண்ட் 3 மூவிஸ்? நாயகன், தவமாய் தவமிருந்து, லவ் டுடே. யூ ஆர் பேலன்சிங் ஆக்சுவலி. தவமாய் தவமிருந்து ஒரு வேற ஜானர், லவ் டுடே இந்த ஜானர். இஃப் என்டர்டைன்மெண்ட் அன்லிமிட்டட் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு ஒரு படத்தை இல்லை ஒரு கண்டென்ட்டை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுவீங்க? ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வந்து இப்போ புஷ்பா பார்த்தீங்கன்னா 3.5 hours. ஸோ நான் எப்பவுமே அதுதான் சொல்லிட்டே இருப்பேன். ஸோ நீ ஆஸ் யூ செட் என்டர்டைன்மெண்ட் இருந்ததுன்னா அதுக்கு டியூரேஷன் வந்து கவலையே கிடையாது. ஓகே, நான் பிஞ்ச் வாட்சா வந்து சில இதெல்லாம் டோட்டலாக 6 hours நைட்லாம் பார்த்துட்டு இருக்கேன். 6 hoursலாம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ ரீசெண்டாக ஸ்குவிட் கேம் முடித்தேன், வந்து மொத்தமாக முடிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி அது நல்லா இருந்தால் அது 6 hours கண் எப்போ வலிக்கு தூங்குறோம், அவ்வளோதான். அது வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ இஃப் என்டர்டைன்மெண்ட் இஸ் அன்லிமிட்டட்னா கண் வலி தான் காரணம், அதை தவிர இதெல்லாம் இல்லை. வாட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா நீங்கள் ஓடிடியில் பார்க்கக்கூடிய உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் என்னென்ன கிரைட்டீரியா இருக்குன்னு எதிர்பார்ப்பீங்க? மெயின் ஃபிலிம்ஸ் இருக்கு இல்லையா, மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்கு இல்லையா, தட் இஸ் த மெயின் கிரைட்டீரியா. ஓடிடி பார்க்குறேன், அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். ரெண்டாவது ஓடிடி அப்படிங்கிறது இட்ஸ் அ மீடியம் ஃபார் ரைட்டர்ஸ் மீடியம், அது டேரக்டர்ஸ் மீடியம் கிடையாது. ஸோ நான் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ரைட்டர் யாருன்னு தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ டேரக்டர் ரைட்டர் அப்படின்னு வரும்போது, ஏன்னா இங்கே இருக்க எல்லாருமே வந்து ஒரு ஃபிலிம்க்கான இந்த ஸ்கிரிப்டை வந்து எலாபரேட் பண்ணி அதை வந்து அது போர் அடிக்கும். பட் வேறாஸ் இந்த பாதல் லோக் மாதிரி வெப் சீரிஸ், ஸ்குவிட் கேம் மாதிரி வெப் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே எழுதுறாங்க. ஸோ அதனால் நான் ரைட்டர் யார் அப்படிங்கிறத ஜெர்னி நான் ட்ராவல் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டிங் இன்புட், தேங்க்யூ ஸோ மச். பிக்கஸ்ட் ரிஸ்க் யூ டேக்கன் இன் யுவர் லைஃப் அப்படின்னா என்னவா இருக்கும்? பிக்கஸ்ட் ரிஸ்க் டேக்கன் இன் லைஃப் வந்து குவிட்டிங் மை இன்ஜினியரிங் பேங்கிங் கரியர் அண்ட் ஐ டுக் அ பிக் திங் டு கேம் டு சினிமா. ஓ ஓகே. அது எல்லாருமே வந்து இது 2 எக்ஸ்ட்ரீமாக ஒரு விஷயங்கள் போகும்போது, ஸோ அப்போ அது வந்து ஒரு பிக்கஸ்ட் ரிஸ்க்காக ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ரிஸ்க் ஆகிற மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படியே அதுக்குள்ளே இப்போ சினிமாக்குள்ளே இன்ஜினியரிங்கை தவிர்க்கவே முடியாது போலே, எல்லாம் இன்ஜினியரிங். நிறைய பேர் வந்து லோகேஷ் கனகராஜ் ப்ரோ மட்டும் தான் பேங்கிங்லேருந்து வந்தாரு. ஆமாம் சாரும் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேங்கிங். சூப்பர் சூப்பர். உங்களுக்கு எப்பவுமே இந்த ஏர்லியர் டைமில் அந்த என் படத்தோட ஓப்பனிங் சீனில் என் படத்துக்கான முதல் ஷாட் இப்படி வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களோட இமேஜினேஷனில் இருந்த ஒரு பர்டிகுலர் ஷாட் உங்களோட ஏர்லியர் டைமில் அப்படின்னா இப்போ ரீகால் பண்ண முடியுமா? அதான் எனக்கு வந்து
நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் 3 ஃபிலிம் சொன்னேன் இல்லையா, அதில் நாயகனில் தான் என்னுடைய இது. ஸோ மணி சாரோட விஷுவல்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து அந்த அந்த ஒரு காமன் மேன் ஒரு ஹீரோவாக மாறும்போது ஒரு விஷுவல்ஸ் இருக்குல்ல, ஸ்டில் அந்த விஷுவல் வந்து இருக்குது, மண்ணில் இருக்கும் இருக்குது. ஸோ எப்போ பேசிக்காக வந்து நம்ம ஃபிலிம் எப்போ மறக்காதுன்னு சொல்கிறாங்கன்னா அதில் ஒரே ஒரு விஷுவல் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக புதுசாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஃபார் இஃப் யூ டேக் சேயிங் எக்ஸாம்பிள், இப்போ பாலாசாரோட பரதேசி எடுத்துன்னு வச்சுக்கோங்க, கடைசியில் அந்த மலை மேலே நாயம் மாறின்ற அந்த பஞ்ச் அதுக்கு முன்னாடி எங்கேயுமே இருக்கிற உலகத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு ஷார்ட்டை நம்ம படத்தில் இருந்தால் தட் ஃபிலிம் வில் பி ரிமெம்பர் ஃபார் என்ன சொல்லுவோம் ஆல் டைம். அதுதான் பேசிக்கான ஒரு சீக்ரெட். அதை அச்சீவ் பண்ணிடணும். இதில் அப்படி ஒரு விஷுவல் இருக்குது இந்த படத்தில். ஓ இன்ட்ரெஸ்டிங். ஆனால் ஓவர் டூ பண்ணுறதுக்காக சொல்ல ஒரு போர்ஷன் இருக்குது, அதை தான் அச்சீவ் பண்ணி தான் ட்ரை பண்ணுவேன் செல்ஃபிஷாக. ஓகே நீங்கள் பேசும்போதே அது எவ்வளோ ப்ரில்லியன்ட்னு தெரியுது. வி விஷ் டு வாட்ச் சீக்கிரமாக. உங்களோட பெஸ்ட் அட்வைஸ் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி அப்படின்னா அது என்னவா இருக்கும்? பேஷன்ஸ், ப்ரிசர்வன்ஸ், தென் பஞ்சுவாலிட்டி. போன வாரத்தில் காமெடியாக சொன்னேன், வாழ்க்கையில் 3 P ரொம்ப முக்கியம். ஆனால் நீ பொண்டாட்டின்னு இருக்கேன்னு பேசுவார். இவ்வளோ ஜாலியாக பேசுறதுனா ஜாலி கை கிடையாது, உள்ளுக்குள்ள அவ்வளோ இருக்கு, ஜாலியாக அப்படியே இல்லை. நான் அதான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இந்த டிரெக்டர்ஸை மட்டும் இந்த இடத்துல உட்கார வச்சு பேசணும்னா அவர் வேற ஏதோ ஒரு சோனில் பேசுவாங்கன்னு. பட் இல்லை, எப்பவுமே ஒரு 2 கான்ட்ராஸ்ட் இருக்கு ப்ரோ. அதாவது காமெடி படம் எடுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க லைஃப்ல உள்ளே சீரியஸ் படம் எடுக்கிறாங்கல்ல, அவங்க உண்மையாக காமெடி. நீங்கள் பல டேரக்டர்ஸோடைய ஃபிலிம், அவங்களுடைய ஃபிலிமோகிராஃபியும் அவங்க பர்சனலாக பாருங்களேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ட்ராஸ்ட் தெரியும். ஸோ காமெடி பண்ணுறது என்னென்னு சொன்னீங்க தெரியுமா? காமெடி இவர் கேட்டிங்களே, ஸ்குவிட் கேட்டிங்களா, வி ஹேவ் டு பி அப்டேட்டட், வி ஹேவ் டு பி ஃபியூச்சரிஸ்டிக். அப்போ தான் ஒரு காமெடி சொன்னால் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வந்து கவுண்டமணி சார் சொல்லுவாங்க, ஸோ அவ்வளோ அப்டேட்டடாக இருப்பார் காமெடி பண்ணணும். நீங்கள் காமெடியில் அப்டேட்டாக இல்லை அப்படின்னாக்கா நம்ம அதனால இப்போ நீ ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன்னா சீரியஸான உள்ளுக்குள்ளே சீரியஸான அவ்வளோதான். அதான் ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அந்த டைம்ல மறக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓடிடி ஆர் தியேட்டர் சார்? தியேட்டர் தான் சார், தியேட்டர் தான். அதை நம்பி தான் அது பிடிச்சதான் இங்கே வந்து ஒரு தூரம் வந்தோம் ஊரில். கண்டிப்பாக சார். ஒன் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து வி வாண்ட் டு மேக் மூவி அப்படின்னு டிசைட் பண்ண வச்சு ஒரு தருணம் என்னவா இருக்கும் சார்? விஜய் சார் படம், தளபதி படம், நிலாவே வா. ஓகே இன்ட்ரெஸ்டிங். அது என்னன்னா வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து ரசிகமன்ற ஷோ எடுத்தார். ஸோ அது அப்போ இப்போ அந்த கல்ச்சரே இப்போ ஒரு மாதிரி இருக்குல்ல, அப்போனா ஒரு ஸ்மால் டவுன் வேலூர் தான் என்னோட சொந்த ஊர். அப்போ தேட்டருக்குள்ளேயே பட்டாசுலாம் வெடிப்போம், அப்படிலாம் பண்ணுறது, பூம்னு அடிச்சு அந்த பயமாக இருக்கும், அப்படிலாம் இருக்கும். ஸோ அப்போது அந்த 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 கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அது ஒரு அந்த அந்த அடலசன்ஸ்குள்ளே வரும். ஸோ எதுக்குள்ளே போகிறோம் படிப்பான்னு. ஸோ இது நம்ம அட்ராக்ட் பண்ணுது அந்த அப்படின்னு ஒரு மூமெண்ட் வரும்போது, செலிப்ரேஷனுக்கான ஸ்பேஸாக இருக்குது, செலிப்ரேஷன் ஸ்பேஸ் வரும்போது அந்த மூமெண்ட் தான் எனக்கு வந்து ஓகே தெரியல, சினிமாவுக்கு போகணும்னா தெரியாது, இது நல்லா இருக்கு, இந்த வைப்ஸ் பிடிக்குது அப்படின்றது தான் எனக்கு இருந்தது. ஓகே, லாஸ்ட்டாக வல்லான்னு சொல்லும்போது இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட இந்த விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னா என்னவா இருக்கும் சார்? ஒர்க்கிங் வித் சுந்தர் சி சார். ஓகே, இட்ஸ் சொல்ல ஆல்வேஸ் வந்து ஒரு க்ரீனிஷான ஒரு மூமெண்ட்டு. ஸோ நிறைய விஷயம் காலேஜ் போன மாதிரி அவர்கிட்ட வந்து அந்த இன்பிட்வீன் பிடிஎஸ் இருக்குல்ல ஷார்ட்ஸ், பிடிஎஸ் நிறைய டைலாக்ஸ் பேசியிருக்கோம், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கோம். ஸோ அது எல்லாமே எனக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் லைஃப்பில் போகிறதுக்கு என்னால் அதை என்றைக்குமே மறக்க முடியாது. தென் வந்து ஒரு இந்த படத்தில் வந்து நம்மளுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் இப்போ போன வழியில் பக்கத்தில் இருக்கிறதுனால அப்படிலாம் இல்லை ப்ரோ. சுந்தர்சி சார், ஆக்சுவலி ஐ கேன் சே எவ்ரி ஒன் அக்செப்டட் த பர்சன் கேன் டூ அருணாச்சலம் அஸ் வெல் அஸ் லைக் அன்பே சிவம். த பர்சன் கேன் மேக் ஃபிலிம் 10 years பிஃபோர் எடுத்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணாலும் அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆகுது. இது எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக வந்து மிஸ்டர் சுந்தர்சி இருக்காரு. அஸ் ஆக்டரா எப்படிப்பட்ட பர்சன்? ஆக்சுவலி நீங்கள் டேரக்டர் சொன்னீங்க இல்லையா, அருணாச்சலம் அன்பே சிவம். ஆக்டராகவும் பார்த்தீங்கன்னா யூ கேன் டூ தலைநகரம், வீல் டூ சண்டே பண்ணுவார். ஸோ அந்த இப்போ எல்லாருமே ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, ஃபேன் பாய் மூமெண்ட் அப்படின்னு. ஸோ இந்த படம் கூட ஒரு நம்ம ஐ கால் இட் எஸ் அ ஃபேன் பாய் மூமெண்ட்னு கூட சொல்லலாம். லைக் தலைநகரம் படம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம் பண்ணியிருப்பார்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சேரை தான் இந்த படத்தில் நீங்கள் வந்து பார்க்கலாம், ஒரு சீரியஸாக. ஸோ அதுதான் வந்து அவரையுமே வந்து வெர்சடைலிட்டியாக அதை கொண்டு வர ஈஸாக பண்ணிட்டார் அந்த ஃபிலிமை. எனக்குமே ஈஸாக அவர்கிட்ட போய் இந்த கதையை சொல்லணும், அந்த நரேட் பண்ண கொண்டு வந்தது இது தத்திங்க. தொடர்ந்து அவருடைய படங்கள் எல்லாமே இயக்குனராக சொல்கிறேன் மிகப்பெரிய அளவில் பெரிய ஸ்பேஸில் இருக்குது. நடிகராகவுமே அவர் மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தலைநகரம், இப்போ கூடிய வல்லான், எல்லா படங்களுமே அவர் ஆக்டராகவுமே ஸ்கோப்பில் தான் பண்ணிக்கிட்டே இருக்கார். டு ஹீஸ் எக்ஸ்ப்ளோரிங், ப்ரொடியூசிங், டிரெக்டிங்னு இந்த சினிமாவை பற்றின ஒரு பெரிய நாலேஜோடையே இருக்கார். இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் தான் அவர் ஒரு பெரிய பில்ட் பண்ணியிருக்கு இல்லையா. தட் இஸ் அமேசிங் அண்ணங்கிட்ட. ஆனால் ஆக்சுவலி லப்பர் பந்து தான் அது எப்படி சொல்கிறதுனா, இப்போ நமக்கு இப்போ நீங்கள் என்ன இப்படி ஒரு ஃபேஸ் ஆஃப்லேயே பார்த்துட்டே இருப்பீங்களே, திடீர்னு நான் வேற ஒரு ஃபேஸுக்கு போகும்போது ஒரு ஜர்க்கு இருக்குள்ளாட்டி, என்னடா 11 மணிக்கு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தேன், 2 மணிக்கு கேட்டா இப்படி ஆன அந்த மாதிரி, என்னடா நீங்கள் எப்படி இருந்தீங்க, எப்படி லப்பர் பந்தில் இப்படி ஒரு சின்ன ஒரு
சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிறது இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். திடீர்னு அம்பியா இருந்தவன் திடீர்னு அண்ணன் தமிழ் அண்ணாவோட பழக்க வழக்கங்கிறது முன்னாடி இருந்தே இருந்துச்சா இல்லை அப்போ இருந்து தானே? அப்பெல்லாம் இல்லவே இல்லை யாருக்குமே. இப்போ மணி பிரதருமே எனக்கு ஒரு முன்னாடி எனக்கு தெரியாது. ஓகே. தமிழ் பிரதர் எனக்கு முன்னாடி தெரியாது. நான் நிறைய இன்டர்வியூ சொன்னது தான், நான் யூஸ் டு ஃபாலோ எவ்ரி டிரெக்டர்ஸ். ஏன்னா எனக்கு அது வேணும். ஏன்னா இங்கே நம்ம சந்தனம் சார் சொல்கிற மாதிரி தான், லைக் வடை வேணும் நம்ம உட்காந்துட்டே இருந்தோம்னா வேலைக்காக, அது காக்கா மாதிரி பறந்து போனால் தான் அது கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம தேடி போகணும், அப்போ தான் ஒன்று நடக்கும். ஸோ அப்படி நடந்தது தான். போட்டு அவரை பயங்கரமாக மெசேஜ் பண்ணி அவர்கிட்ட பேசி அவரை ஏன்னா இவ்வளோ பேசுகிறான் ஒருத்தன், சரி வாங்க ஆடிஷன் வாங்கன்ற லெவலுக்கு அவரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன். நிச்சயமான அது தேவைதாண்ணா. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பசியோடயே இருக்கணும். இப்போ டிஎஸ்கே அவர்களுக்கான ஏதாவது ஒன்று இருக்கும்ல, லைக் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு ஏதாவது விஷ்லிஸ்ட்னு ஏதாவது இருக்காண்ணா சினிமாவில்? நிறைய பேர் சொன்னாங்கல்ல அபர்பந்தில் என்னென்னா, ஏன் நீங்கள் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணீங்க, நான் உங்களை ஃபேமிலியில் ஒரு ஆளாக பார்த்துட்டோம், ஓகே எங்களால் உங்களை நெகட்டிவாக பார்க்க முடியல, திட்டம் இல்லை, இப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு என்னென்னா டிஎஸ்கேன்ற ஒரு ஆக்டராக இருக்கிறவர் எல்லாமே பண்ணுவாருன்னு ஒரு இயக்குநர்களுக்கு நம்பிக்கை வரணும். அந்த மாதிரியான படங்களாக பண்ணணுன்றதான் என்னோட ஆசை. இப்போ நாளை பின்ன ஒரு கேரக்டர் ரோலுக்கு இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் சாய்ஸஸ் இருக்குல்ல, இப்போ காளி வெங்கடனே, முனிஷ்காந்தனே, பாலசரவணன், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அதில் டிஎஸ்கேன்ற பேர் வெர்சடைல் பெர்ஃபார்மர்ஸ்க்கான எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணுற சரி ஓகே இவரை கூப்பிடுவோம் அதில் போடுவோம் அப்படின்ற லெவலுக்கு இருக்கணுன்றது தான் என்னோட மிகப்பெரிய விஷ்லிஸ்ட்டாக இருக்குது. அண்ட் எல்லாத்துக்கும் கேப்பபிளாக இருக்கணும். அது ஒரு கிரேவாக இருக்கணும், அது பாசிட்டிவாக இருக்கலாம், வாட் எவர். ஆனால் இப்போ நான் உங்களை அந்த ரோல் பார்க்கும்போது ஒரு மிடுக்கான ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி இருக்கீங்க. சிங்கம் சூர்யா ட்ரை பண்ணும் இல்லை அதான் நான் கேட்குறேன். இப்போ சார் சொன்ன மாதிரி தான், இப்போ ஒரு போலீஸ் அதிகாரி டக்குன்னு காக்க சிங்கம் இந்த அது என்ன பண்ணி அவரோட மேலே போய் அவரை மாட்டி விட்டதுக்கப்புறம் எல்லா போலீஸும் வந்துட்டு போவாங்களா, அந்த மாதிரி தான் கலகலப்பு படத்தில் அவரை தூக்கி உட்கார வச்சிருவாங்க. ஒரு 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 சின்சியரான ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீனை தலை பர்ஃபார்ம் பண்ணிட்டு நான் கிட்ட தலை சிங்கம் சூர்யா வர எங்களுக்குள்ள ஜாலி கான்வெர்சேஷன். இல்லைங்க என்ன இல்லைங்க நல்லா இருக்குங்க அவர் அப்படியே நான் ஜாலி பண்ணிட்டு, ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரியும் என்னென்னா இன்னொரு இன்னொரு விஷயம் ஒரு கரெக்டாக வந்துட்டு இருக்கு, அது வேற மாதிரி உசு பேத்து இருக்குல்ல, நல்லா இருக்கு இந்த மீட்டர் குறை அப்படின்னு சப்போஸ் என்ன நீ நெச்சு காட்டுன்ட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னு நம்ம எங்கே போய் நெச்சு காட்டுறது? இல்லை நானே எனக்குள்ள ஒரு பெரிய போர்டர் நடக்கும். ஏன்னா மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருக்கனால எனக்குள்ள நிறைய ஆக்டர்ஸ் போவாங்க. இவர் வேற நடுவில் இந்த மாதிரி சில பண்ணும்போது எப்பா கொடுத்துட்டாங்க கரெக்டாக பண்ணி அந்த டிரெக்டர் மீட்ரு மாதிரில இவர் அநியாயத்துக்கு மீட்டுருங்க. இவர் என்னன்னா லைக் இப்போ நீங்கள் படம் பாருங்கள், நீங்கள் படம் பார்க்கும்போது சுந்தர் சாரோட ஆக்டிங் என்ன நாட் ஓன்லி சுந்தர் சார், மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே பாருங்கள் ரொம்ப நியூட்ரலாக இருக்கும் அந்த ஆக்டிங்கோட டோன். ஏன்னா அதை பிடிக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம டெலிவிஷனில் பண்ணும்போது சில கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுறோம் பண்ணியிருப்போம், அந்த மீட்டருக்குள்ளே பண்ண வைக்கிறதுக்கு எல்லா ஆக்டிவிட்டியும் மெனக்கிட்டு இருக்காரு. அது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்காத மாதிரி ஒரு நெக்ஸ்ட் டோரில் பார்க்குற ஒரு ஃபீலுக்காக அது செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் சூப்பர். அப்போ ஆப்வியஸ்லி ஒரு ஃபுல் பேக் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டீங்க. அதை மக்கள் தான் சொல்லணும். ஏன்னா நான் டக்குன்னு அதான் கேட்க வந்தேன். ஏன்னா எல்லா அப்சர்வேஷனும் பண்ணிட்டு போலீஸ் ரோல்னால டக்குன்னு காக்க சிங்கம் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஒரு போலீஸ் ரோல் பண்ணுறோங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். துருத்துருன்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, புதுசாக வேலைக்கு சேர்ந்து ஒரு யங் போலீஸ் அந்த பெரிய உயர் அதிகாரிகிட்ட ஒர்க் பண்ணுறான், அவனுக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான்ல, சார் இது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் புதுசு வேற, அதுவும் அதை கற்றுக்கணும்னு ஒன்று இருக்கும், அந்த கேஸ் மேலே ஒரு ஆர்வம் இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். நாட் ஓன்லி வெறும் ப்ரொஃபஷனலாக இருக்காது, பர்சனலி அவருக்கும் எனக்கும் ஒரு கனெக்ட் அந்த படத்தில் இருந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய டைமுக்காக. வலான ஒரு பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு நம்ம நக்கிரன் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ரொம்ப சென்சிபிளாக இருந்தது எல்லா கொஸ்டின்ஸும். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூ.